மஞ்சரி போய் முத்துவா டப்பா 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 போய் பாபா பாபா இன்னைக்கு இது ட்ரெண்டிங் ஆயிடும் போல இருக்கு. ஐயோ சரி ஆவா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. இப்போ என்னன்னா பிரச்சனை எல்லாம் பெருசான ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 3 பேர் உட்காந்தாங்க பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசல விவாதம் பண்றாங்க. முத்து அண்ட் அருண். அங்க வந்து தீபக்கும் நின்றுட்டு இருக்காரு. இப்ப முத்து எல்லாருடைய மண்டையும் கழுவுறான்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றாங்கல்ல நிறைய பேர். அப்படி சொல்றாங்கனாலே நீ அது பண்றன்னு தானே அர்த்தம், அதை தானே நீ செய்யற அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. யாரு? அருண். நான் வந்து யாரையும் ட்விஸ்ட் எல்லாம் பண்ணல, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேனே தவிர்த்து ட்விஸ்ட் பண்றது வேற. அந்த மாதிரி நான் எதனா பண்ணியிருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஐயோயோ உனக்கு வாய் தான், நீ வாயை வச்சுக்கிட்டே நீ நல்லா பேசுற முத்து, அற்புதமா பேசுற, வாயை வச்சுக்கிட்டே வாய் மட்டும்தான் உனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி அருண் சொன்ன உடனே இந்த இடத்துல முத்துவின் ஒரு பதில் வந்தது. போன சீசன் வின்னர் ஒருத்தவங்க வாயை வச்சுக்கிட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்றாரு. இல்ல போன சீசன்ல ஒருத்தவங்க வின் பண்ணாங்க வெறும் வாயை வச்சுக்கிட்டு. பாத்தியா பர்சனலா வர பாத்தியா? போன சீசன் வின்னர் யாரு? அர்ச்சனா. ஓஹோ அதான் கடுப்பாயிட்டாப்ல அருண். பர்சனலா வர பாத்தியா? நீ அது ஏன் பர்சனலா எடுத்துக்கிற? நான் ஒரு கண்டஸ்டன்ஸ், எனக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை நான் சொல்லிட்டு இருக்கேன், அது நீ ஏன் அருண் பர்சனலா எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் திடீர்னு அருண் பாபா பாபா பா பாபான்னு அந்த கை சைகைகளுடன் அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாரு. நமக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா சின்ன பிரச்சனைங்க, சின்ன பிரச்சனை. ரோஸ்ட், அதாவது பிரெட் கொடுத்து இதில் அந்த இது குழந்தைங்கள்லாம் வந்துட்டு போச்சிங்களா, அதனால சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. அதனால எல்லாருக்கும் பசி எடுத்திருக்கு. கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிரெட் கொடுத்துருக்காங்க. உடனே இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரோஸ்ட் டோஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2வது டோஸ்ட் வேணுங்கிறதுல தான் இங்கே ஒரு பிரச்சனை. பிரச்சனை என்னமோ சிறுசு தான், ஆனால் எல்லாருடைய உள்ளங்களில் இருக்கும் வன்மங்கள், போட்டிகள், பொறாமைகள், எந்த இடத்துல யாரை எங்க சொன்னா ட்ரிகர் ஆகும் அப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் களை இறங்குறாங்க. இங்க நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, எல்லாமே போட்டி தான்.